இப்போ உங்களோட வீடாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கிற வீடாக கூட இருக்கலாம். சோலையாக வளர்ந்துருக்கா இந்த மரங்கள்லாம் போட்டு ஓட்டிட்டு தான். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இந்த இடங்கண்ட மதிப்பு எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக காட்டுவேன். அந்த பாருங்க அந்த ராஜேஸ்வரி கோயில், அந்தோனியார் கோயில் உண்டு, சிவமாத மாதா கோயில் உண்டு. ரெண்டும் இப்போ தரமாட்டேன். கோட்டுலாம் போட்டு இல்லை வாங்குறது இந்த விவரங்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய உறவுன்ற கூட தான் இருக்கணும். அங்கே ராணுவம் நிற்கிறோம் போல் பால் அடைஞ்ச ஒரு ராணுவத்தின ஒரு வீடம் இருக்குது. எல்லாமே ராணுவலேருந்து சண்டைக்கு வெடிபட்டோம். கண்டிப்பாக இது வந்து வெளிநாட்டில் உள்ள மக்கள்ன்ற காண்டி தான் இருக்க வேணும். ஏன் சந்தி வரும் அப்படின்னா இதில் வந்து இந்த பேரை வந்து எழுதி இதை காட்சிப்படுத்திங்கன்னா மேலே ஏறி காட்டுவேன் அவங்களுக்கு. ரூம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாதை ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னால் ஏற வழி கிடைக்கல. இப்போ ராணுவம் வந்துருந்தா தண்ணி வந்து உப்போ நிற்குதா எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சா. இதில் ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. ரணில் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து விட்டுருந்தவ. ராணுவம் வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து தள்ளியங்களை போயிட்டுனோம். அதாவது அந்த ஓலாட்டி என்ற இடத்துல நாங்கள் சின்ன வயதிலிருந்து ஓடி திரிஞ்சு விளையாடின இடங்கள். ஹலோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் சொந்தனேஸ். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இந்த அச்சுவேலி வசாவலான் தோலகட்டி எல்லாருக்கும் அறிஞ்சிருப்பீங்கள். அதாவது ஒரு பேர் பெற்ற இடம் உண்டு. நான் நினைக்கிறேன் 2024ஆம் ஆண்டு இந்த எங்கள்ட நாட்டின் பழைய ஜனாதிபதி ரணில் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து விட்டுருந்தவ. அதாவது இந்த தோலகட்டி ஊரில் வந்து இருக்கிற அந்த இடங்கள் வந்து விட்டுருந்தவ. ஆனால் இப்போ அது விட்டா புறாவும் அந்த டைமில் விட்டா புறாவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. அதாவது இந்த தோலகட்டி போகிற இந்த வழியில் வந்து இந்த ஆமீனை செக் பாயிண்ட் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ சரியான முறைப்படி வந்து விடையில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோலகட்டி, அதாவது இந்த வசாவலான் தோலகட்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த தோலகட்டிக்கு போகிற பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு, ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ பகுதி மட்டும் இப்போ நிரந்தரமாக ராணுவம் வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து இப்போ தள்ளி அங்கே போயிட்டுனோம். ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த கேம்ப்லாம் எடுத்தாச்சு. இப்போ மக்கள்லாம் வந்து ஒரு இதில் உள்ள சுற்றி உள்ள அந்த சில இடங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே போகலாம். அப்போ இப்போ நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிறகு இந்த இடம் வந்து நிரந்தரமாக வந்து இப்போ வந்து இங்கேருந்து போயிருக்கணும், ராணுவம் போயிருக்கணும். அது என்னென்ன மாதிரியான இடங்கள் வந்து எப்படி வந்து இங்கே வந்து இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்குது, எவ்வளோ பகுதி தாண்டி அங்கே ராணுவம் போயிருக்கணும்னு அதையும் காட்டப்போகிறேன். முக்கியமாக உறவில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் வந்து, அதாவது எங்கள்ட வசாவெல்லாம் தோலகட்டி மக்கள் வந்து பார்ப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் காணிகளும் இருக்கலாம். அதுக்கிட்ட நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். சரி வாங்க நாம் வீட்டுக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டி சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் இந்த வசாவலான் அந்த ஊரில் இருந்து அப்படி இந்த தோலகட்டிக்கு வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ, இதில் வந்து 4 சந்தியம் இருக்குது. சரியா, இது அலைனி இப்போ சின்ன ஒரு ஒழுங்கிட்டு போகுது, கலையும் போகலாம். மறுது நாங்கள் இப்போ நேராக போனோம்னால் வசாவலான் சந்தி வரும். தோலகட்டி வந்து இங்கே பக்கம் தான் இருக்குது. அதோட எங்களையும் பாருங்கள், இதில் வந்து சின்ன ரோடு வந்து கலையும் போகுது. இல்லை குறிப்பிட்ட மக்கள் வந்து இந்த வசாவலா மக்களுக்கு இருக்கணும். இப்போ முதல்ல வந்து பார்க்கல, நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் தாண்டி கலை போய்க்கல. இதில் வந்து இராணுவத்தின் கேம்ப் ஒன்று இருந்துச்சு. சரியா, இதில் வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தவ. நாங்கள் இப்போ போகிறனாலும் சில அளவில் அனுமதி கேட்டு தான் போகலாம். வருது இங்கே பாருங்கோ, இதுக்கு ஒரு காணி ஒன்று இருக்குல்ல, பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் காணி ஒன்று இருக்குது. அந்த காணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இராணுவம் வந்து மக்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சாலும் இப்போ குறிப்பிட்ட இடங்களில் வந்து அவையில் வந்து இருந்தவ 2 அடிச்சுலாம் இருந்தவ. ஆனால் இப்போ வந்து அப்படி ஒன்றுமே இல்லை. மறுது இதெல்லாம் பாருங்க, இது வந்து சின்ன ஒரு ஜாட் ஒன்று திறந்திருக்கணும். இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே திறந்தது. இதுக்கு பக்கத்தில் இஞ்சால வந்து இதில் வந்து இராணுவத்தின் சின்ன ஒரு கேம்ப் ஒன்று இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சா. இதில் ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. இதில் பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறு நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த பத்தியெல்லாம் வந்து நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருந்தால இதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கல. எங்களுக்கு தெரியாது. இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்களாண்டால் எல்லாம் கிளியர் பண்ணி வடிவாக நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து உப்போ நிற்குதா, நல்ல தெளிவாக இருக்குது பார்க்க. சரியான ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கணும் பாருங்க. வந்து இந்த கிணத்துல பாருங்கள் ஒரு வெடிப்பு இல்லை, சின்ன வெடிப்பு கூட இல்லையா, அவ்வளோதுக்கு நல்ல உறுதியாக இருக்குது. அந்த காலத்தில் சிமெண்ட் வந்து சொல்ல வேணும், அந்த மாதிரி காட்டியிருக்கணும். இதில் வந்து லந்த மரம் பின்னால் பாருங்கள்
சின்ன ஒரு என்ன அந்த எங்களோட இராணுவம் வந்து இலங்கை இராணுவம் வந்து நிற்கிறதுக்கு சின்ன ஒரு இந்த ட்ரெண்டு மாதிரி அடித்து ஏறி வந்து ஏணி வச்சு நிற்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அது எல்லாமே இப்போ அவையில் காலி பண்ணி போயிட்டோம். இந்த ஊரில் வந்து இருக்கிற அந்த கிணறுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்குமா, அவ்வளோத்துக்கு நல்ல விவசாய பூமி தானே. அதால் இப்போ இந்த கிணத்துக்குள்ள நான் பார்த்தேன்னா தண்ணி வந்து இருக்கான்னு பார்த்தா தண்ணி அப்படியே வத்தாமல் இருக்குதுண்ணா. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 45 அடி 50 அடிக்கு குறையாதா இந்த கிணறு. லந்தப்பழம் ஒன்றுந்தா யார் லந்தப்பழம் பிடிக்கும் யாரும் அந்த கிணத்து பக்கத்தில் லந்தப்பழம் இருந்துச்சு தெரியுதா? இந்தா இலந்தை பழம் வேறு பழங்க கிடக்கும் இதுக்குள்ள. அப்புறம் வரன் கொஞ்சம் மழை தான் போயிடுச்சு. இங்கே இருக்குது சோத்தப்பழம் காட்டுறேன் பாருங்க வரன். எறும்பு வைக்குது. நான் நினைக்கிறேன் சரியான இனிப்பாக இருக்கும் போட. இதுவும் பழுதாயிடுச்சு. எல்லாம் பழுதாக போயிட்டுது. இப்போ சீசன் வந்து முடிகிற காலம் தானே, அதனால் எல்லாம் பழுதாக போயிருக்கும். காய் இருக்குது, அது கொஞ்சம் ஓகே. இழந்த பழம் பரவாயில்ல, கொஞ்சம் நிலத்தான் இருக்குது, கீழே விழுந்துட்டு கொஞ்சம். சரி, நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த இடங்களை நாங்கள் சுற்றி பார்ப்போம் மடிவா. இந்த ஊருக்கு வந்து உரிமையாக நாங்கள் வந்து இப்போ பக்கத்தில் நின்ற வேல் அவையில் கேட்டாங்கள் இதுண்ட வழக்கத்தை பற்றி எங்கே சொல்லுவோம் சொல்லி. இப்போ வரியினம் என்ன மாதிரி வந்து இந்த காணின்ற இந்த எவ்வளோ தூரம் வந்து இப்போ ராவணம் போட்டுருக்கணும் சொல்லி அதை பற்றி தெளிவாக நாங்கள் இப்போ கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். 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 நீங்கள் என்ன இந்த தோலவட்டி ஊரா? நீங்கள் தோலாட்டி தான் எங்களோட ஊர். அங்கே எங்களோட வீடு மாதிரிக்குள்ள கிடக்கா. இப்போ எல்லாம் விட்ட நேரம் நாங்கள் இதில் ஆமி இருந்தபடியாக வீடுகளை உடைக்க இல்லை. இப்போ ஆமி இப்போ தான் விட்டுட்டு போயிருக்கிறான். போன போல ஜனம் எல்லாம் வந்து வீடுகளை உடைச்சி ஆமின்ற இடத்தையே உடைச்சி கொண்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க ஜனங்கள். சரியா, இது எப்போ வந்து ராணில் வந்து இந்த காணி போட்டது? அது விட்டு இப்போ 1.5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு மேலே. 1.5 வருஷத்துக்கு கூடத்தான். இந்த காலமும் இப்படி இல்லை. இதுக்கு முந்தி 15 எல்லாம் அங்கே விட்ட உடனே நாங்கள் வந்து 15ஆம் ஆண்டு விட்ட உடனே இப்போ வீட்டு திட்டம் வந்து தற்காலிக வீடு வந்து அதில் இருந்து கொண்டு வீடு கட்டினது. இப்போ என்னென்றால் தற்காலிக வீடு இல்லையாம் அரசாங்கம். அதான் மற்றது இப்போ அப்போ எங்களுக்கு 8 லட்சம் தந்தது. இப்போ 10 லட்சம் காணாது. 25 லட்சம் தந்தால் தான் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். சும்மா நோமலாக ஓரளவு நோமலாக கட்டி முடிக்கலாம். மற்றும்படி ஃபுல்லாக முடிக்கிறோண்டா இப்போ சம்பளம். அப்போ நாங்கள் 15 கட்டைக்குள்ளே 2000 ரூபா மேஜனுக்கு. இப்போ 4500 ரூபா, கூலிக்கு 3000 ரூபா. அப்போ நாங்கள் கட்டைக்குள்ளே 2000 ரூபாயும் 1000 ரூபாயும். அப்போ சீமேந்தும் 900 ரூபா. இப்போ 2000 ரூபா சீமேந்து. அப்போ ஒன்றும் செய்யலாது. இது விடுவினேண்டு இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு போட்டு விட்டுட்டு போய் இப்போ களைச்சி போச்சுது. ஏன்னா ஆமி விட்டால் தானே வந்து ஏதாவது செய்யலாம். இருக்கும் வரையும் இருந்து கொண்டு இங்கே பதிஞ்சு இதுக்குள்ள ரங்குறதுன்னா அந்த ரோட்டை விட்டு ரங்குறாண்டா இவையில் பதிக்க வேணும். அப்படி தான் இருந்தது. அப்போ இப்போ ஆமி விட்டபடியாக இப்போ விட்டதே நேற்று முந்தின நாள் தான் விட்டுருக்கோம். 27ஆம் தேதி தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இனி ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ ரணில் காலத்தில் வந்து உங்களை நிரந்தரமாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி தான் அந்த வந்து எல்லாம் இந்த அந்த 15 விட்ட மாதிரியே உங்களை விடுறோம். அங்கே தோலாட்டி மட்டும் தோலாட்டி கிராமம்னு சொன்னால் அந்த நேரம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி உலகர் வாழ்றது. கோயில் ஏதோ ஒன்று இருக்குதாமே, 2 கோயில். அந்தோனியார் கோயில் உண்டு, சிவமாதமாதா கோயில் உண்டு. ரெண்டும் இப்போ தரமாட்டேன். இனி அந்த அந்தோனியார் கோயிலை நான் புனர்நிர்மாணம் செய்து அதை திருத்துறதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் போது யாரோ இனி பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை முதல் கட்டிகளை போகணும். மற்றது மக்கள் வந்து இப்போ அவையில் மகிழ்குடியோர்னாலும் அவைகளுக்குரிய காணி திட்டங்கள் வீட்டு திட்டங்கள் இல்லையாமே, அது என்னமா அதுதான் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யறது? ஜனங்கள் இருந்ததையே விட்டுட்டு ஓடி திரிஞ்சு வீடுகளை வாடகைக்கும் அங்கேயும் இங்கேயும் இருக்குது. அதுகள கஷ்டம்தானே. அரசாங்கம் தான் உதவி செய்ய போகணும். இல்லைன்னு சொன்னால் இல்லையாண்டா வராது ஜனம். நிறைய பேர் தெரியாது. இப்போ தெரியாது. இனி இனி தான் அறிவினை. இப்போ இப்படி உங்கள் மூலமாக அறிஞ்சால் அறிவினை தானே எல்லா நாடுகளும் அறிஞ்சு அவை அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பினேன். இங்கே இருக்கிற ஆட்களுக்கு அவை ஏதாவது செய்து தங்களோட காணியை பாருங்கோ, வேலியை பாருங்கோ, பாருங்கோண்டு வெல்லுவேன். இந்த காணியெல்லாம் துப்புரவாக்கினதை
எவ்வளோ இது 3 தரம் துப்புரவாக்கியாச்சு. இனி 3ஆம் தரம் இனி துப்புரவாக்க யார் எல்லாத்துக்கும் நடுவில் காசு கிடக்கு. நிறைய வந்து இப்போ முதல் நீங்கள் இந்த இங்கால பக்கம் வரையல இதில் வந்து இந்த 15 தான் போகிறோம் சொன்னீங்க. ஓ அப்போக்கே உங்களோட இஷ்டப்படி வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யலாது. காணி விட்டிருந்தாலும் உங்களோட இஷ்டத்துக்கு எதுவும் செய்யலாது. இப்போ வந்து எதுவும் செய்யலாம். இப்போ இனி அவை இனி அங்கே இல்லை போட்டுட்டேன். இனி நாங்கள் வந்து எங்களோட இஷ்டத்துக்கு எங்களோட காணிகளை பார்க்கலாம். இனி நாங்கள் வந்து எங்களோட இஷ்டத்துக்கு எங்களோட காணிகளை பார்க்கலாம். நாங்கள் வேணுமெண்டா இஞ்சி நகை அங்கே ஒரு ஹோட்டலில் போட்டுட்டும் இருக்கலாம். அந்த நேரம் இருக்கல. அது என்னென்னா அவன் பதிஞ்சு போட்டு போய் தச்சையில் ஆளை காண இல்லைண்டா தேடி திரிவான். தேடி திரிஞ்சு போட்டு வந்து பொம்மன் பிரேஸ் வழக்கு அது என்ன நடக்குமோ நடக்காதோ தெரியாது. அப்போ நன்றி. உண்மையில் வந்து ஐயாவுக்கு என்ன பேர் சொன்னீங்க? எனக்கு பங்கிராசா. நீங்கள் வாழ்ந்தது பிறந்தது எல்லாமே இங்கே? பிறந்தது எல்லாமே இங்கே தான். பார்த்தீங்களா என்ன மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து இருக்கிற ஐயா வந்து சொல்லிட்டான்னு சொல்லி. முதல் வந்து இந்த இடத்துல ராணுவம் வந்து அதாவது இந்த குறிப்பிட்ட இடங்கள் விட்டிருந்தாலும் சில பகுதிக்கு வந்து நாங்கள் போகிறோண்டால் அதுக்கிட்ட மாதிரி பெர்மிஷன் எடுத்து நாங்கள் இப்போ எங்களோட பேர்லாம் பதிஞ்சு தான் போகலாம். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் அதாவது இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிறகு நீங்கள் இப்போ நார்மலாகவே இந்த இடத்துக்கு எல்லாமே போகலாம். இப்போ வந்து பின்னால் பாருங்கோ இந்த இடத்துல வந்து இதில் சின்ன ஒரு ஒழுங்கி ஒன்று போதானே. இந்த ஒழுங்கால போனால் பல்லாளிக்கு அங்கே போகலாம். அப்படியே அப்போ இதுக்குள்ளே நாங்கள் போகலாம். உள்ளே போய் பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பெரிய ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம்ப் ஒன்று அடித்து இதெல்லாம் இருந்தவ. அவைகிட்ட சில அந்த தளபாடங்கள் மற்றது கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் கிடக்குது. இதில் பாருங்கோ இந்த இதெல்லாம் அந்த ராவணம் வந்து ஏரியில் 2 பாப்பினோம் இரவு போல். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே முந்தி போகலாம். இப்போ ஏதாவது அவசரத்தை வைக்கி நாங்கள் தங்களோட காணியை பார்க்குறாங்க வந்து போகலாம். இருந்தாலும் அதை பதிஞ்சு தான் போகலாம். சட்டப்படி பதிஞ்சு தான் போகலாம். இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வடிவாக இயந்திரமாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா சின்ன ஒரு கேடர் கம்பி அடித்து மேலே ஏறிட்டு பார்க்குற மாதிரி மேலே ஏறி காட்டுவேன். நான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு இந்த வியூவை பார்க்கலாம். பாருங்க வரேன்னா என்ன நாள் ஏற வழி கிடைக்கல. இப்போ ராணுவம் வந்துருந்தோம். அப்போ வந்தால சொல்லிச்சுன்னா தம்பி ஏறாதீங்க உண்டு என்னால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் உடஞ்சிருக்கான். அதனால எல்லாம் இப்போ ஜில்லாட்டு நான் வடிவாக அவங்களுக்கு இந்த இந்த ஏணியில் வந்து ஏறி நான் உங்களுக்கு மேலே போய் காட்டியிருப்பேன். பாருங்க இதுக்குள்ளே இருந்த சில இந்த கம்பியல் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் வேறு யாரும் ராணுவம் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். வேறு ஊரில் இருந்து வராக்க வந்து இதில் உள்ள இரும்பலை வந்து கொத்தி எடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் சில இடங்கள் நடக்கிறது. சோப் கேஸுவல் மேலே தொப்பியல் மேலே ஷூ சாக்ஸ் பாருங்க எல்லாமே ராணுவம் பயன்படுத்தினது ஃபுல்லாக. பார்த்தீங்களா அதேமாதிரி பின்னுக்கும் பயன்படுவே ராணுவமா. இந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் நெச்ச உடனே வரையலாது. இப்படிலாம் வந்து நின்றுலாம் கதைக்கலாது வீடு எடுக்கலாது. என்றால் இராணுவத்தின கட்டுப்பாடு இருந்த வழியால் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நாங்கள் முதல் காட்டு இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வடிவாக இதில் உள்ள பகுதியெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து வெளிநாட்டில் உள்ள மக்கள்ன்ற காண்டி தான் இருக்க வேணும். அப்படி இருந்துச்சுன்னால் மறக்காமல் எங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ. அதுக்கிட்ட நடவடிக்கை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல அருமையான ஒரு இடம் உண்டு. ஒரு சொர்க்க பூமி. எங்கே பார்த்தாலும் அப்படியே இந்த மண்ணெல்லாம் அப்படி சோப்பாக இருக்கும். என்ன சொல்கிறது இப்போ ஏதாவது விவசாயம் செய்யலாம். வேறு உறவுகள் மக்களை கொடுக்கலாம். ஏதாவது இப்போ என்ன சொல்கிறது வீடு இல்லாமல் காணிகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா உங்களோட சொந்த பந்தங்களை கொடுக்கலாம். என்ன உதவியாக இருக்கும். அடுத்தபடி இந்த மெயின் ரோட்டோட இல்லை காணி. அதால் நல்ல அழகாக இருக்கும் இந்த இடங்கள். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இந்த இடங்கண்ட மதிப்பு எங்கேயோ போயிடும். அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு அருமையான இடங்கள். இதில் அவன் ஏதோ ரெக்கார்ட்ஸ் ஏதோ எழுதிக்கிற மாதிரி என்ன இது தமிழ் பேருகள் வேறு சிங்களத்திலே மாறி இருக்குது. இந்த வாகன வகை வேறு இருந்தால் 15 போகணும். டிஏடி 9684 சொல்லி அச்சுவேலி எல்லா வாகனத்தின் விவரங்களும் இருக்குது. பார்த்தீங்களா அப்படி 15 தான் போகலாம். எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குதா. 2024 நிறைய பார்த்தீங்களா. இந்த ஜிஎஸ்பி ரிவல் கிராம அலுவலர் ஜே 253 அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்திக்கணும். கையெழுத்து வச்சு தான் போகலாம். நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா 15 தான் போகலாம். வேணா அப்படியான அந்த ஒரு சின்ன ஒரு ஃபைல் ஒன்றா பார்த்துட்டீங்க. அதே மாதிரி வேறு என்ன விஷயங்களுக்கு கண்டு மேற்கொண்டு போய் பார்ப்போம். என்ன கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் பிழைச்சி போச்சு. ஏனென்றால் காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு வரா பிளான். திடீர்னு ஒரு தேவை இருந்தால் போயிட்டு வர லைட்டாக போட்டுது. பலாளிக்கு வந்து போகிற சின்ன ஒரு குட்டி ஒழுங்க உண்டு. இதான் காலைல முந்தி போகலாம்.
அதில் பாருங்க ஒரு தண்ணி டேங்க் தெரியுதுல்ல, இந்த தெரியுதானே, இந்த தண்ணி டேங்குக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் அங்கே இராணுவம் இருக்கிறாமா. முதல் அப்படி இல்லை, முதல் இந்த இடத்துல நின்றவ இதில் இருந்து இந்த தோலகட்டிக்கு போகிற இந்த பாதையில் இருந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி வசவரம் சந்தி மட்டும் இராணுவம் இருந்தவ. இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. அடுத்தது நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னால், இப்போ நாங்கள் இந்த பலாலி இந்த போகிற பாதை இருக்குது தானே, இந்த தோலகட்டியிலேருந்து இந்த பலாலிக்குள்ளே போகிற சின்ன இந்த குட்டி ஒழுங்குன்னு போதில்லை, அது வரைக்கும் போயிட்டு அங்கே வேறு என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை நாங்கள் காட்ட போகிறோம். மோட்டர் பைக்கெலாம் போகணும் இந்த பலாலிக்கு போகிற வீதியால், ஏன்டால் தூரம் இல்லை, நடந்து போனால் கஷ்டமாக இருக்கும். இந்த அப்படி சோலையாக வளர்ந்துருக்கா இந்த மரங்கள்லாம். போன வருஷம் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. 2024ஆம் ஆண்டு பகுதியில் உள்ள இதுக்குள்ளே வந்து நாங்கள் எனக்கு இப்படி அந்த ஆவலும் மரங்கள் வந்து வளர்ந்துருக்குல்ல, கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள ஃபுல்லாக அப்படியே வளர்ந்து போச்சு. இந்த பெரிய ஆலமரங்கள், என்ன பெரிய ஆலமரங்களா. இதில் ஒரு பாதை ஒன்று பார்த்தீங்களா, இந்த பாதையெல்லாம் வந்து கேட்டுலாம் திறந்தாச்சு. இதெல்லாம் அப்படியெல்லாம் போகலாம், இதெல்லாம் அப்படி போயிடலாம். அது இந்த பாதையெல்லாம் போனால் அப்படியே. ஆனால் இந்த பாதை அங்கே போகுது, அச்சுவேலி பாதை என்ன 10 மணிக்கு போகுது. அந்த தொண்டமனார் ஆக்சுவலி ரோட்டில் போய் வருது. ரைட் இதுதான் ஏர்போர்ட் ரோட், இதுதான் இன்னும் ஒரிஜினல் பாதை. இது இப்படியே போனால் வசவலாம் சந்திக்கு இங்கே ஏர்போர்ட் சந்தி வந்து ஏர்போர்ட் சந்தி வரும் அப்படியேண்ணா. ரைட். இந்த அச்சுவேலி இந்த 10 மணிக்கு போகிற ரோட் தான் இந்த ரோட்டா பாருங்க. இந்த பாருங்க வந்து எங்கள்கிட்ட இந்த ஐயாக்கள்லாம் போயிடும். ஐயாக்கள் இதெல்லாம் விட்டாச்சேண்ணா ஃபுல்லா என்ன பாருங்க, இதில் நிற்கணும் விட போகிறீங்க. ஓகே. இந்த பாதையெல்லாம் விட்டாச்சாம என்ன மாதிரி இப்போ தெரியுமா உங்களுக்கு? இந்த ரோட்டெல்லாம் வந்து இப்போ விட்டாச்சு நிரந்தரமாக அப்படி ஃபுல்லாக விட்டாச்சா? இப்போ இல்லை கம்ப்ளீட்டாக விட இல்லை, ரோட்டுக்கு கிழக்கால விடணுமாண்ணா. அதான் சரி. இப்போ கிழக்கால விடணும், விட இல்லை, ஒரு கொஞ்சம் இடம் தான் விட்டுக்கிறார். இதை விட ஐயா இந்த இடமா விடம் ஏர்போர்ட் ஏர்போர்ட் அங்கே இல்லை, இது ஏர்போர்ட் ரோட். ஏர்போர்ட்டு போடுற ரோட்டுக்கு தான் மெத்த விட கிடந்து இருக்குல்ல, அது மெத்த வீடு மெத்த இந்த ரோட்டால நேராக போகும், அதான் மெத்த வீடு. அது வசாவளான் சந்திக்கு போகும். இப்போ இந்த ரோட்டால எவ்வளோ தூரம் மட்டும் போகிறோம்? பயாவளான் சந்தியை கழிஞ்சு ஒரு 1/2 மைல் தள்ளித்தான் மெத்த வீடு. இந்த ரோட்டால எவ்வளோ தூரம் போகலாம் நாங்கள்? இந்த ரோட்டால எவ்வளோ தூரம் நாங்கள் போகலாம்? ஒரு இப்போ போகலாமே, ஒரு 1/2 மைல் கிட்ட கிடக்கு. போகலாமோ? போகலாம், போகலாம். இன்னும் கம்ப்ளீட்டாக விட்டு முடிக்க இல்லை. அதான் அப்படின்னா சரி பாப்போம். நீங்கள் வெயிலுக்கு நிற்கிறீங்கள், பார்த்து வேலை விட்ட போய் சாப்பிடுங்க. சந்திப்பாமா, நன்றியா. ஓகே ரைட். நான் சொந்த இடம் பலாலி. ரைட். சரி. ஏன்னா எங்களுக்கு இன்னும் விட இல்லை. விடுவிடும் கண்டிப்பாக. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறோம். மேற்கொண்டு நாங்களும் பார்ப்போம்மா. சரியா, வாரம் போயிட்டு. ஓகே ரைட். இது பலாலி ரோடு. இந்த ரோடா பாருங்க. பலாலிக்கு வந்து முந்தி நாங்கள் போகிறோண்டாலாம் இந்த பாதையால் வந்து தான் நான் அப்படியே இந்த 10 மணிக்கு வர ரோட்டில் அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு ரோடு ஒன்று போகுது பாருங்க. இந்த ஹார்பர் ரோடு ஒன்று போகுதில்ல, இப்போ அது கொஞ்சம் இடிஞ்சு போச்சுது. இந்த ரோட்டால் அப்படியே நாங்கள் அப்படியே போனோம்னா அங்கே போகலாம். இதானே ஏர்போர்ட் போகிற வீதி என்னது? ஓ, அதுக்கு அங்கே போயிடாது. அங்கே போயிடலாம். அந்த அங்கே ராணுவம் நிற்கிறேன் போல், போயிடலாம் சில இடத்துக்கு. இதில் வந்து என்ன பாருங்க, இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. இதில் பாருங்கோ, இந்த இதெல்லாம் வந்து இராணுவம் வந்து இல்லை சின்ன ரெண்டு மாதிரி அடிச்சில் இருந்துருக்கணும், சான்ஸ் இருக்குது போகிறதுக்கு. இந்த பார்த்தீங்களா, சில குறிப்பிட்ட பகுதிகள் இந்த ஏதோ ஒரு இராணுவத்தின் ஏதோ ஒரு இடம் தான் இது. இதில் சின்ன ஒரு என்ன ஒரு கேம்பு மாதிரி ஒன்று அடிச்சுக்கணும் வேணா, அந்த மாதிரி. அப்படியே சோளம் பார்த்தீங்களா, தோட்டங்களும் சில இருக்குது போலையா ஏன்னா. டாய்லெட் பார்த்தீங்களோ, ஓ மை காட், தண்ணி நிற்கிது, முடியலை. அது இப்போ தான் நான் கிளியர் பண்ணி போனவன். என்ன இதுக்குள்ள கண்ட வாட்டுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன எங்களுக்கு.
நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வரையக்கில் எங்களை சொன்னவன் நிறைய இடங்களுக்கு தம்பி பார்த்து போய்க்கல பார்த்து போங்க சார் கவனமாக போங்க என்னால் எதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னவேல் அதில் தாண்டி போக கொஞ்சம் பயமாக நடக்குது. சரி முடிஞ்ச வர பார்ப்போமா. இப்போ இந்த ராணுவம் விட்ட அந்த வசாவலான் பலாலி பாதை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு காட்ட போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த பாதை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பகுதி தான் பாருங்க, இந்த பத்தமேனி ரோட்டால் வந்தோம்னால் இதில் சின்ன ஒரு கேட் உண்டு, இதில் வந்து ஒரு ரோடு ஒன்று அப்படியே இந்த கார் போர்டர் ரோடு அப்படியே போகும். இதனால் அப்படி நான் நேராக போனோம்னால் நான் வந்த பாதை அந்த தோலகட்டிக்கு போகுது. இது வந்து பலாலிக்கு போகிற புதிய பாதை. இதில் வந்து முந்தி அங்கே போகிற தடை ராணுவம் வந்து விடையில்லை போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வழியாக வரலாமா. இந்த பாதை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டீங்க. இந்த வீதி வந்து இப்படியே இந்த பலாலிக்கு போகலாமா. பலாலி அந்த இப்போ ராணுவம் இப்போ புதுசாக விட்டவே இல்லை, அந்த சந்தி ஒன்று இருக்குது பாதை, அந்த வீதிக்கு இந்த ரோடு அப்படியே போகணுன்னு அதுக்குள்ளே ராணுவம் நிற்கணும். அது இல்லையே, ராணுவம் நிற்கணும் போயிடலாம். அங்கெல்லாம் ராணுவத்தில் கேம்ப் ஒன்று இருக்குது, எதுக்கும் போய் பார்ப்போம். அடைச்சிருக்கு பாருங்க, போயிடலாம் பார்த்தீங்களா. ஏன் போயிடலாம், அது கடை நல்லா வேறு எதுவும் பாதை இருக்கோ தெரியலையே. ஏன் போயிடலாது, இந்த பாதையோட அப்படி குறுக்கி வீதி இப்படி அடைஞ்சிருக்குது. இந்த வேறுங்க இதெல்லாம் அப்படியே போயிடலாது. அங்கே அப்படி நேராக போனால் அந்த பலாலி அந்த ரோடுக்கு போகும். இந்த பாதை அப்படியே பார்த்தா பண்ணால் இந்த பலாலி சந்தி ஒன்று இருக்குல்ல, இந்த கேகேஎஸ் பலாலி சந்தி, அதுக்கு போகும். ராணுவம் விரிக்கணும்னா நாலு போட்டோட போக முடியாது. என்ன நான் இந்த தனியாக வந்துட்டேன். இப்போ ஒரு கையால் மோட்டார் பைக்கை ஓடிக்கொண்டு ஒரு கையால் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வரணைக்க கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. மரங்கள் அணைக்குது, போய் பார்ப்போமா. முதல் விரையலாம் அது இந்த பாதைக்கு. இப்போ வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த 27ஆம் இப்போ தான் பிடிக்கணும் அது. நேராக மட்டும் இங்கே போக முடியலையே. ராணுவம் இந்த கேம்படி போகும் தான், அங்கே கேம்புக்கு போயிடலாம். கடை அதை பார்த்துட்டு இல்லைன்னா இந்த பச்சை தெரியும் பாருங்க, அதெல்லாம் வந்து ராணுவத்தில் கேம்புகள். அங்கே போகிற தடை அதில் வந்து முள்ளு கம்பி போட்டு அடைச்சிருக்கணும். அங்கே அடைச்சிருக்கணும், அங்கே போயிடலாம். இவ்வளோ தூரம் தான் வரலாம். அங்கெல்லாம் வந்து புரியுமா ஒரு வீடுன்றது இல்லை, அந்த வீடு அதான் ராணுவம் அதுக்குள்ள இருந்தது. அதுங்கால எல்லாத்துக்கும் ராணுவம் இருந்து வந்து சண்டைக்கு அடிபட்டது. இப்போ இதில் ஒரு ஊரில் இருந்தவன் அப்படியே விட்டுட்டு போட்டான். விட்டுட்டு போனோமா. நான் இன்னொரு நாள் நாங்கள் இந்த சுற்றி வந்து நாங்கள் அப்போ மோட்டர் பைக்கை நிப்பாடி போட்டு இந்த பலாலி இந்த வீதிக்குள்ளே, அதாவது இந்த வசாவெல்லாம் இந்த பலாலி இந்த வீதிக்குள்ளே வந்து பாலடைஞ்ச ஒரு இராணுவத்தின ஒரு வீடு இருக்குது. அந்த ஒட்டி ஒரு வீடு தான் இப்போவும் இருக்குது. மற்ற வீடெல்லாம் தர மாட்டோம். இதுவும் இடிஞ்சு போச்சுது. ஆனால் கொஞ்சம் வந்து என்ன இப்போ வாழக்கூடிய மாதிரி இந்த இட வசதிகள் வந்து ஏற்ற மாதிரி ஒரு வீடு உண்டு. இந்த வீடு வந்தால் எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்கா, நல்லா க்ளீனாக இருக்கா. நான் வாங்க இந்த வீடு ஏன்னா ராணுவம் இருந்துக்கிட்டோம் போல இருக்குது. இதனால் அப்படியே நேராக போனால் பலாலி போகுது என்ன. ரைட் ரைட் அப்படியே போகுது. அங்கெல்லாம் போயிடலாம் இல்லை வரேன் பார்ப்போமா. இந்த வீட்டான் பாருங்க, இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது வேறு. நாங்கள் வந்துட்டுருக்கிற நேரத்தை பார்க்க தான் எனக்கு மெத்தல் அடிக்குது. இதெல்லாம் காலையில் வெள்ளை நடக்கும் இந்த வீடியோ. இந்த பாருங்க அப்படியே கிணத்தை பார்த்தீங்களோ ஏண்ணா. இதெல்லாம் வந்து ராவணம் பயன்படுத்தினது. இப்போ தற்சமயம் வந்து இந்த ராவணம் பயன்படுத்தினவன் இந்த ஜூன் மாதம் 24, 25 பிறகு போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்கள்லாம். பாருங்க, இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய உறவுகள்ன்ற கூட தான் இருக்கணும். மேலே இந்த ஓடுகள் சீட்டெல்லாம் போட்டு இந்த வீடெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த ஒரு 2023 சொல்லி இதில் வந்து அவங்க பேரை ஒன்று எழுதி இதை காட்சிப்படுத்திங்கன்னா பேரை ஒன்றும் வரையாது. இங்கெல்லாம் ராவணம் இருந்துக்கிட்ட பார்த்தீங்களா. உள்ளே போய் பார்ப்போமா இருக்கா. மேலே தகரமெல்லாம் போட்டு தகர கோட்டெல்லாம் போட்டு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. வேறு பார்த்தீங்களோ அங்கெல்லாம் பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குந்தா பாருங்க. இந்த ராணுவம் பயன்படுத்தினா முந்தி பழைய அடுத்து ஃப்ரிட்ஜாக இருக்கணும். இது ஃப்ரிட்ஜான சாரி கபட் அது மாதிரி தூரத்தில் பார்க்க இந்த ஃப்ரிட்ஜ் இந்த கதவை மாதிரி இருந்துச்சு.
என்ன இது ஆட்டை வீடாக இருக்கும் தெரியலையே இதான் கிச்சன். இந்த கிச்சனெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ராவணம் பயன்படுத்திக்கணும். வயர் கம்பிகள், இந்த கரண்ட் வசதிகள்லாம் போகக்கூடிய மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. பின்னால் பாருங்க ஃபுல்லாக அப்படியே அடர்ந்த காடு தான் அப்படியே ஃபுல்லாக. அங்காலேயும் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, அது பாலடைஞ்ச வீடுகள். இந்த வீடு மட்டும் பயன்படுத்திக்கணும் தற்சமயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக. இப்போ உங்களோட வீடாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கிற வீடாக கூட இருக்கலாம். மேபி வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு சென்றால் கண்டிப்பாக இதை பற்றி எங்களுக்கு கொம்பலில் தெரிவிங்கோ. மேலும் மேலும் வந்து நல்ல சான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வடிவாக எடுத்து காட்டுவோம். இந்த இடங்களெல்லாம் எடுத்து காட்டுவோமா. இப்போ நாங்கள் தனியாக 2-3 பேர் வந்தால நேரம் கொஞ்சம் பழச்சி போச்சு. இப்போ என்ன இந்த தளவாடங்கள் வைக்கிற இடங்கள், ரூம் ஒன்று பார்த்தீங்களோ, என்ன ஸ்ட்ராங்கெல்லாம் முந்தி காட்டியிருக்கிறோம். என்ன இதில் இருந்தவை கதைக்கூடிய மாதிரி, ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இடங்கள். தேமா மரம் நிற்கிது இருந்தா பார்த்தீங்களா. அங்கால போயிடலாதா, அங்கால பக்கம் போயிடலாது. ராணுவங்க கொஞ்சம் அங்கே இருக்கிறேன், போயிடலாது. அதில் வந்து பால் அடைஞ்ச வீடுகள் உங்களுக்கு பார்த்து தெரியுதா உங்களுக்கு. எல்லாம் காலி ஃபுல்லாக. இங்கால இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை பாருங்கோ, என்ன இது தொட்டியா, தொட்டி ஒன்று அடிச்சிருக்குது. குளிக்கிற இடமா இது தெரியலையே. ஓ தண்ணி தொட்டி தான். பாத்ரூமா, ஓ சோப் வைக்கிற இடமோ இன்னும் வரையில. அப்படி தான் இருக்கணும். இந்த 5-6 ஃப்ளாட் ஒன்று போட்டு ரூம் மாதிரி என்ன தெரியல, ஒன்றும் விளங்கல என்ன ஆட்டம் பண்ணுது. இந்த வீடு கட்டினாக்கள்லாம் தெரியும். ஃபுல்லாக காடு பார்த்தீங்களா, எல்லாம் சரியில்லை அப்படியே ஃபுல்லாக. ஓகே நாங்கள் போவோமா, சுட்டு எரிக்குது. ஏன்னா இந்த பலாலி காணிகள் வந்த பிறகு இதில் வந்து இந்த ராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாமண்டு இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அப்போ நாங்கள் இந்த தோலைக்கட்டி இந்த ரோட்டுக்குள்ளால் அந்த வசவலான் இந்த பலாலி காணிக்கால விழுந்து வந்த பிறகு இதுக்குள்ள அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ராவணம் இப்போ அங்கே நிற்கணும். என்ன சொன்ன வேண்டாலும் இப்போ எங்களுக்கு இப்போ போயிடாது, பிறகு வேணும்னா போகலாமல் சொன்னவைகள். அந்த கோயிலை நான் உங்களுக்கு தூரத்தில் நின்று காட்டுறேன். இந்த பாருங்க இதில் இருக்குல்ல, இதில் சின்ன ஒரு வெயில் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா என்ன விஷயம் என்றால் சும்மா டெம்பரரியாக கரடி போட்டு போகலாம். நாளைக்கு வந்தால் பார்க்கலான்னு சொன்னவர்கள் கண்டிப்பாக காட்டுவேன். அந்த பாருங்க அந்த ராஜேஸ்வரி கோயில் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா 35 ஆண்டுகளாக இந்த கோயில் வந்து தனிமையில் இப்படி இருக்குது. சில வழிபாடுகள் வந்து செய்ய விட்டாலும் நிரந்தரமான விஷயம் ஒன்றும் முடியலை. அப்படி இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிறகு வந்து எங்கள்ட இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாடில் இருந்த இந்த தோலைக்கட்டி மேலே இந்த வசாவலான் பலாலி வந்து இந்த சில இந்த காணிகள் வந்து இப்போ முதல் வந்து இப்போ இராணுவத்தின் கட்டுப்பாடில் இருந்தாலும் இப்போ மக்கள் வந்து இங்கே வாரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு இப்போ வெளியேறிக்கணும். கொஞ்சம் மங்கால இந்த பலாலிக்கு போகிற பக்கம் தான் அந்த வசாவலான் சந்தியிலிருந்து இந்த பலாலிக்கு போகிற பாதையெல்லாம் இப்போ ராவணம் தள்ளி அங்கே போய் இருக்கணும். முதல் அப்படி இல்லை. அதாவது இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே இல்லை. இதிலெல்லாம் ஃபுல்லாக ராவணம் இருந்தவ அவனை கட்டுப்பாட்டு பகுதி வந்து நிறைய இருந்தாலும் இங்கே வந்து எங்கள் நிச்சயத்தை வேறு இல்லாது. இப்போ அப்படி இல்லை, வடிவாக வரலாம், போகலாம், உங்களோட காணியை வந்து நீங்கள் தேவைக்கிட்ட மாதிரி பயன்படுத்தலாம். அப்படி வந்து நாங்கள் இப்போ சுற்றி வந்து இந்த தோலைக்கட்டியில் இருந்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிக்கொண்டு அப்படியே காட்டிக்கொண்டு இங்கே இந்த பலாடிக்குள்ளே இந்த சின்ன அந்த பாதைகள் இந்த உடைக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இப்போ வெளிநாட்டு உறவுகள் வந்து இப்போ இந்த விஷயங்கள் பார்க்க போய்க்கல உங்களோட காணிகள் உங்களோட இடங்கள் இருக்கலாம், இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்போ சில பேர் தெரியாது. இப்போ முந்தி வந்து இப்போ இந்த பாதையை விட்டுருந்தேன்னு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து இப்போ ராணுவம் வந்து இப்போ நிரந்தரமாக மக்கண்ட கையில் வந்து இப்போ படிச்சுட்டு வெளியேறி போட்டோம்னு தெரிஞ்சிருக்காது. அது மூலமாக நாங்கள் இப்போ எங்கள் இந்த செய்தி வந்தாலும் நாங்கள் பாடியிருப்போம். மறுது இதை பற்றின கருத்தை வந்து மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேலும் வந்து நாங்கள் இப்போ இந்த வசாவலான் இந்த பலாலி இந்த ராவணம் கட்டுப்பாடில் உள்ள இந்த சில விஷயங்கள் வந்து காணிகள் வந்து இப்போ வெளியேறி மக்கள் ராவணம் போனால் அதை பற்றின தகவல் வந்து நாங்கள் இப்போ அதுக்கிற மாதிரி உடனே தருவோம். அதுக்காண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. அப்போ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியா இப்போ
2 மணி ஆகிட்டுது. அதனால் கடுமையாக பசிக்குது. வெயிலும் வந்து இப்போ ரொம்ப ஓவர் அடித்தால கொஞ்சம் இந்த ஹெல்ப் இல்லாமல் வந்தபடியாக நான் இப்போ ஒரு மோட்டர் வெஹிக்கிளை ஒரு கையை ஓடிக்கொண்டு ஒரு சீட்டால் காடியான வந்து நான் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.